சீக்கிரமா கொடுமா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது என கத்திக் கொண்டிருந்தான் அகில். அன்று ஞாயிற்றுக்கிழமை. நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் என முடிவு செய்திருந்தான். அதனால் தான் இவ்வளவு அவசரப்பட்டுக் கொண்டிருந்தான். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அவனது தந்தையின் ஒர்க் ஷாப் லீவு தான். அன்று அவசர வேலை என்பதால் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு செல்ல அவருக்கு மதிய சாப்பாடு கொண்டு செல்லும் கடமைக்கு அகில் உள்ளானான். அம்மா கொடுத்த சாப்பாட்டு பையை அவசரமாக வாங்கிக் கொண்டு தனது பைக்கில் புறப்பட்டான். கை கடிகாரத்தை பார்த்தான். மணி சரியாக 1 மணி என காட்டியது. வேகமாக சென்று வர வேண்டும், அப்போதுதான் 2 மேட்சாவது ஆட முடியும் என்று எண்ணிக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தான். ஏன் அம்மா பார்த்துப்போ என இவ்வளவு முறை கூறினாள்? சாப்பாட்டு பையில் எதற்காக ஆணி ஒன்றை போட்டாள் என அவன் யோசித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கறி சமைத்து கொடுத்திருந்தாள் அவனது அம்மா. காத்து கருப்பு எதுவும் அண்டக்கூடாது என ஆணியை சாப்பாட்டு பையில் போட்டிருந்தாள். ஆனால் அந்த சாப்பாடு தனது மகனின் உயிருக்கே ஆபத்தினை உண்டாக்கும் என அவள் அறிய மாட்டாள். அகில் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அந்த விபரீத எண்ணம் தோன்றியது. சுடுகாடு வழியாக செல்லலாம் என்று. அவ்வாறு சென்றால் வேகமாக தந்தையின் ஒர்க் ஷாப்புக்கு சென்று விடலாம் என எண்ணிக்கொண்டு சுடுகாட்டு வழியில் வண்டியை விட்டான். மதிய நேரம் என்றாலும் அவ்வழி ஆள் ஆரவமின்றி அமைதியாக இருந்தது. அகிலுக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது. சுடுகாட்டின் மூலையில் வெட்டியானின் குடிசை தெரிந்தது. குடிசைக்கு சற்று தொலைவில் நெருப்பு தெரிந்தது. அதில் ஏதோ பிணம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அகிலுக்கு பயம் தோன்ற பைக்கை வேகமாக ஓட்டினான். அப்போது அவனது சாப்பாட்டு பையை வேகமாக யாரோ இழுக்க அகில் தடுமாறிக் கொண்டே பைக்கை நிறுத்தினான். பயத்துடனே திரும்பி பார்த்தான். யாரும் அவ்விடத்தில் இல்லை. அப்போ சாப்பாட்டு பையை யார் பிடித்து இழுத்தது என மனம் குழம்பினான். அவ்விடத்தை விட்டு வேகமாக செல்ல வேண்டும் என நினைத்துக் கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான். வண்டி ஸ்டார்ட் ஆக மறுத்தது. பல முறை முயன்றும் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. எனவே இறங்கி வண்டியை தள்ளிக்கொண்டு சென்றான். யாரும் இல்லாத அவ்விடத்தில் சுடுகாட்டின் அந்த அமைதியும் அந்த சூழ்நிலையும் அகிலுக்கு இனம் புரியாத ஒரு பயத்தை தந்தது. திடீரென காற்று வேகமாக வீச சாப்பாட்டு பை கீழே சென்று விழுந்தது. பையில் இருந்த ஆணி ஒரு பக்கமாக விழ டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கமாக சென்று விழுந்தது. அகில் அவ்விடத்தை விட்டு ஓடிவிடலாமா என யோசித்தான். அப்பா திட்டுவார் என்ற எண்ணம் வர டிஃபன் பாக்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு பைக்கை தள்ளி சென்றான். அப்போது அகில், அகில் என்று யாரோ கத்தும் சத்தம் அகிலுக்கு கேட்டது. திரும்பலாமா வேண்டாமா என யோசித்துக் கொண்டே வேகமாக நடந்தான். ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க அகில் இப்பொழுது மனதில் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு திரும்பி பார்த்தான். சற்று தள்ளி நடுத்தர வயது பெண் ஒருத்தி நின்று இருந்தாள். எவ்வளவு தடவை கூப்பிடுறதுப்பா, இவ்வளவு வேகமா போறியே என அவள் கேட்டாள். ஆண்டி, நீங்க யாரு என்று அகில் கேட்க அவள் இப்போது சிரித்தாள். அகிலுக்கு அந்த சிரிப்பு பயத்தை தந்தது. நான் உங்க அம்மாவோட தோழி, நிறைய தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனே என அவள் கூறினாள். ஓ அப்படியா ஆண்டி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என அகில் பதிலளித்தான். உன் பைக்ல எங்க வீட்ல என்ன இறக்கி விடுறியாப்பா என அவள் கேட்க அகில் தயங்கினான். என் வீடு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான்ப்பா என அப்பெண் கூற, இல்ல ஆண்டி, பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என அகில் பதிலளித்தான். அவள் மீண்டும் சிரித்தாள். அச்சிரிப்பு அகிலுக்கு பதட்டத்தை தந்தது. ஏன் ஆண்டி சிரிக்கிறீங்க என அகில் பயந்து கொண்டே கேட்க, சும்மாதான் தம்பி என பதிலளித்தாள். இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருப்பா
என அவள் கூற அகில் வேண்டா வெறுப்பாக வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஆனால் ஆச்சரியமாக வண்டி ஸ்டார்ட் ஆனது. அகில் குழப்பத்துடனே வண்டியில் ஏறி உட்கார அப்பெண்ணும் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்தாள். அந்த டிஃபனை கொடுப்பா, நான் வச்சுக்கிறேன் என அவள் வாங்கிக் கொண்டாள். அகில் குழப்பத்துடனே பைக்கை ஓட்டினான். யார் இந்த பெண்? பைக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என மனதில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டான். அப்போது திடீரென ஒருவித வாசம் அடித்தது. இது என்ன, கறி குழம்பு வாசம் அடிக்குது என அகில் நினைத்தான். ஆண்டி, டிஃபன் ஓபன் ஆகிடுச்சு போல, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க என அகில் கூறினான். ஆனால் அவளிடம் இருந்து பதில் இல்லை. மீண்டும் அகில் கூற அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க என அகில் வண்டியின் மிரரில் பார்த்தான். அதில் அவனுக்கு தெரிந்தது ஒரு கருப்பு உருவம் அவன் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தது. அது கறி சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அகில் அதிர்ச்சியில் கத்தத் தொடங்கினான். அது அகிலை நோக்கி கையை நீட்டியது. அகிலின் பைக் இப்போது கட்டுப்பாட்டில் இல்லாமல் கீழே விழுந்தது. அகில் மயக்கமானான். சிறு காயங்களுடன் அகிலை அவனது அப்பா வீட்டுக்கு அழைத்து வந்தார். நடந்தவை அனைத்தும் அவன் அம்மாவிடம் கூற கோவிலுக்கு அகிலை அழைத்து சென்று வந்தனர். அகில் பழைய நிலைமைக்கு திரும்ப நீண்ட நாட்கள் ஆகியது. இப்போதெல்லாம் அவன் அம்மா கறி சமைத்தால் அகிலுக்கு இனம் புரியாத பயமும் அந்த கருப்பு உருவத்தின் ஞாபகமும் வந்துவிடும்.